நாட்டுக்காக உழைப்பதற்கே அண்ணா பிறந்தார். பொது நலத்தில் தானே நாள் முழுக்க கண்ணாயிருந்தார். நாட்டுக்காக உழைப்பதற்கே அண்ணா பிறந்தார். பொது நலத்தில் தானே நாள் முழுக்க கண்ணாயிருந்தார். 13 போடுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க வீட்டுக்காரர்கிட்ட எல்லாம் சொன்னார். உண்மையம்மா நீ எல்லார்கிட்டையும் சொல்லுங்க, தெரிஞ்சு நம்ம இது பண்ணோம். சொல்லு. என் சின்ன நிப்பிள் பேனா நிப்பிள் வரிசை 13 தங்க பேனா கொடுத்துரு. ஓகே. அண்ணாவின் தம்பியாகவும் இதயதேவன் டாக்டர் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் எளிய தொண்டனாக நான் தைடை பகுதி சுப்பிரமணிய முதலி தெருவில் பிறந்து வளர்ந்தவன். 68 வயதாகின்றது எனக்கு. இந்த பகுதி மக்களுக்கு நான் எதையாவது செய்ய வேண்டும். என் காலம் முடிகின்ற பொழுது இந்த சைதை பகுதிக்கு அனைத்து நன்மைகளை செய்யணும். அப்போ நான் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றினால்தான் உங்களுக்கு அனைத்து நன்மைகளும் கிடைக்கும். நீங்கள் எதை கேட்குறீங்களோ என்னிடம் அதிகாரமாக வந்து கேட்கலாம். ஏன்னா மக்கள் தான் முதலாளி, மக்கள் தான் நிதி ஆதாரம், மக்கள் தான் நாளை தீர்ப்பழங்கம். சட்டமன்றத்துக்கு அதிகாரம் உங்கள் கையில் இந்த ஆள்காட்டி விரலில் உள்ளது. இது மக்களுக்கு நான் அன்புடன் தெரிவித்துக் கொள்வது, நான் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடுகிறேன். எனக்கு பேனா நிப் சின்னம் கொடுத்துருக்குறாங்க, வரிசை எண் 13. அதில் எனக்கு வாக்களியுங்கள். உங்கள் மகனாகவும் உங்கள் சகோதரனாகவும் உங்களுடைய கூட பிறந்த தம்பியாகவும் தோழனாகவும் நண்பனாகவும் நான் பணியாற்றுவேன். எந்த நேரமும் என்னிடம் உங்கள் தேவை என்னவென்று கேட்டாலும் நான் செய்து கொடுப்பேன். ஆனால் மக்கள் நிம்மதியாக வாழ வேண்டும். ஒரு தாசில்தார் அலுவலகத்தில் சென்று ஒரு மனு கொடுத்தால் அந்த தாசில்தார் உடனடியாக அந்த மக்களுக்கு குறைகளை தீர்க்க வேண்டும். அப்படி அவர் தீர்க்க தவறினால் அவர் வேலைக்கே நான் உலை வைத்து விடுவேன். ஏனென்றால் மக்கள் முதலாளி, அவர்கள் தொழிலாளி. இந்த நாட்டை ஆளுவர் முதல்வர், அவரும் தொழிலாளி. நீதிபதியும் தொழிலாளி, டாக்டரும் தொழிலாளி, கலெக்டரும் தொழிலாளி. அனைத்து மக்களும் மக்கள்தான் முதலாளி. மீண்டும் மீண்டும் கூறுகிறேன், உங்கள் வரி பணத்தில் தான் ஆட்சியாளர் நடத்தப்படுகிறார்கள். இப்போ உங்களுக்கு 8,000 லட்சத்துக்கு கடனாளியாக இருக்கிறீங்க. இவை அனைத்தும் ஆட்சியாளர் செய்கின்ற தவறு. அவர்கள் ஓட்டு பெறுவதற்கு இலவசம் என்ற ஒன்றை அறிவித்து உங்களை படுகொடி பள்ளத்தில் தள்ளப்படுகிறார்கள். இந்த சைதாப்பட்டை ஆறு 54 ஆண்டு காலமாக சீரழிந்து கிடக்கிறது. இது ஒரு உன்னதமான ஆறு. இந்த ஆறை சீரமைக்க வேண்டும். இந்த எளியவன் அண்ணாவின் தம்பி இதயதேவன் டாக்டர் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் எளிய தொண்டனாக உங்களிடம் நான் வாக்குகளை சேகரிக்க வந்திருக்கிறேன். இந்த எளியவனுக்கு பேனா சின்னத்தில் வரிசை எண் 13 வாக்களியுங்கள். என்னை வெற்றி பெற செய்தால் நீங்கள் தான் சட்டமன்ற உறுப்பினர். இந்த எளியவன் மக்களின் ஊழியன், மக்களின் சேவகன், மக்களின் தொண்டன். இவ்வளவுதான். என்று நீங்க மாசம் எனக்கு 1 லட்சம் ரூபாய் சம்பளம் கொடுப்பீங்க. நான் சட்டமன்ற உறுப்பினரா தேர்ந்தெடுக்கப்பட்டா அப்ப நீங்க முதலாளி, நான் தொழிலாளி. இதை மக்கள் நல்லா கவனமா தெரிஞ்சுங்க. ஆட்சியாளர்கள் பெரிய ஆள் இல்லை, அவர்கள் சம்பாதித்து விட்டார்கள். உங்களை வைத்து சம்பாதித்து விட்டார்கள். நீங்க இன்னும் எந்த பலனும் அடையல. இன்னும் ஏழ்மையில தான் இருக்கிறீங்க. என்ன கஷ்டம் இருக்கோ இந்த சகோதரி வேலை செய்யறாங்க இல்லையா, துப்புரவு தொழிலாளர், அவர்களுக்கு 24,000 ரூபாய் சம்பளம். ஆனால் அவர்களுக்கு கான்ட்ராக்ட் கொடுப்பது 9,000, கிட்டத்தட்ட 15,000 அவர்களுக்கு இழப்பு. இதையும் நான் மாற்றுவேன். என்னை சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்தால் அந்த துப்புரவு தொழிலாளர்களுக்கும் போராடி அதை மாற்றி அமைப்பேன். ஏனென்றால் நான் புரட்சி தலைவர் தொண்டர், அண்ணாவின் தம்பி, உங்களின் ஊழியன், உங்களின் சேவகன், உங்களின் தொண்டன் என்று சொல்லி பேனா நிப் சின்னத்தில் இந்த சுயேட்சை வேட்பாளர் PSNL R ராஜாவுக்கு வாக்களியுங்கள். அன்புடன் வணக்கம். வாழ்க அண்ணா நாமம், வாழ்க புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நாமம். நன்றி, வணக்கம்.
ஆறாந்தாங்க வாங்க வாங்க வாங்க. சின்னம் தேவை வரிசையில் 13 ஓட்டு போடுறது கண்டிப்பாக ஓட்டு போடுங்க. நீங்கள் மற்றவங்ககிட்டே சொல்லுங்க, என்னை ஜெயிக்க வச்சா நீங்கள் தான் எம்எல்ஏ, நான் ஊழியர், உங்களுக்கு தேவைகள் சொன்னேன். அதில் கொடுத்துள்ள மாதம் ஒரு சம்பளம் மக்கள் வழங்க சொல்கிறார். இது நீங்கள் எல்லாருக்கிட்டையும் சொல்லணுமா? உங்கள் தேவை எது வந்தாலும் நான் உடனே கொண்டே செய்வேன். உங்கள் பிரச்சனையை தீர்க்க வேண்டியது என் கடமை. ஏன்னா நான் இந்த சைதை பகுதிக்கு ஆற்ற வேண்டியது நிறைய இருக்குது. முதல் இந்த சைதாப்பட்ட ஆறில் தான் நான் கையை வைப்பேன். முதல் வேலை தான். ஐயா வணக்கம் ஐயா. ஐயா உங்களை எங்கேயோ பார்த்துருக்கேன் ஐயா. இல்லை இல்லைங்கய்யா, நான் சுயேட்சை வேட்பாளரை போட்டி போடுறேன்யா. இது கட்சி பேர் இன்னும் எனக்கு அங்கீகாரம் கொடுக்கல, அதனால தான் எனக்கு சுயேட்சை வேட்பாளராக கொடுக்குறேன். இப்படி திரும்புங்கய்யா, இப்படி திரும்புங்க, ஓட்டு போடுங்கய்யா. மற்ற நண்பர்கள்ட்டையும் சொல்லுங்க ஐயா. வணக்கம். ஏன்னா அங்கே எம்ஜிஆர் இருக்குது, நாடாடே நமக்கு ஓட்டுருக்குல்ல தம்பி, போட்டுருங்க. நோட்டீஸ் இருக்குங்களா? ரைட். எல்லார்கிட்டையும் சொல்லுவோம் தம்பி. என்ன ஹலோ, இது எம்ஜிஆர் இயக்கத்தில் இருந்தாங்க, நான் விலகிட்டேன். இப்போ நான் ஒரு 10 ஆண்டு காலம் அமைதியாக இருக்கிறேன். ஏன்னா மக்களுக்கு யாருக்கும் நன்மை செய்யலை, அப்போ பலனும் இல்லை. இந்த சைதாப்பட்டாரு 55 ஆண்டு காலமாக சீரழிஞ்சுது. எனக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிங்கன்னா நீங்கள் முதலாளி, நான் தொழிலாளி. மாதம் 1 லட்சம் சம்பளம் நீங்கள் தான் கொடுத்தீங்க. நீங்கள் தான் முதலாளி, நீங்கள் தான் நிதி ஆதாரம், நீங்கள் தான் சட்டமன்ற உறுப்பினருக்கு அதிகாரம் கொடுத்து இந்த 3 மக்கள் கையில் தான் இருக்கு. இந்த நாட்டை ஆள்பவர்களுக்கு நீங்கள் தான் முதலாளி. அதனால இது எல்லாம் கொடுத்துக்கிறேன். நீங்கள் ஓட்டு போடுங்க. பேனா சின்னத்தில் 13 வரிசைகள் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சா நீங்கள் தான். நான் சாதாரண ஊழியன், சேவைகள், மக்களும் போன்ற உங்களுக்கு அனைத்தும் செய்வேன். படிக்க முடியாத பிள்ளைங்களுக்கு உதவி செய்வேன். அதேபடி இஸ்லாமியர்களும் இந்துக்கள்லையும் கிறிஸ்துவர்களையும், அதுவும் பெண்களுக்கு இப்போ பாதுகாப்பு இல்லை, பாலியல் பலாத்காரம் நிறைய இருக்குது. அவங்களும் உடனடியாக அவங்கள கடுமையாக தண்டிக்கப்படும். அவங்களுக்காக வழக்கறிஞர் வாதாடுறாங்க இல்லையா, அவங்களுடைய உரிமை ரத்து செய்யப்படும். இப்படி நிறைய ஒரு 36 கோரிக்கை நாங்கள் கொடுத்துக்கிறேன். அதில் நீங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு நல்லதை பண்ண. என்னடா நம்ம தனியாக வந்துடுறான சிறு ஒளி மலையும் தகக்கணும். நீங்கள் சிறு ஒளி மலையை தகர்க்கிறதுக்கு சக்தி உங்கள் கையில் இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்சவங்கலாம் சொல்லுங்கள். எப்போ வேணாலும் என்னை தொடர்பு கொள்ளலாம். இங்கே தான் நான் சுப்பிரமணிய முதலிப்பேருதான். நான் பிறந்து வாழ்ந்தெல்லாம் இங்கே தான். இந்த வாட்டி இந்த மக்களுக்கு நன்மை செய்யணும்னு ஆசைப்படுறேன். ஓகேங்களா? அதான் உன்னோட இப்போ என்ன கேட்டீங்க? கேஸ் அது யார் பண்ணணும்? தமிழக அரசு, மத்திய அரசுக்கிட்ட போராடணும். இன்றைக்கி அப்பாவி மக்கள் தொழில் செய்ய முடியாத எல்லாரும் இன்றைக்கி வந்து கஷ்டப்படுறாங்க. பெங்களூரில் ஒரு பெரிய தொழிலதிபர் இதை நடத்த முடியாத தற்கொலை பண்ணினார். பெரிய தொழிலதிபர், ஹோட்டல். இது தமிழக அரசு உடனடியாக பண்ணணும்ல. இந்த மக்களுக்கு என்ன தேவை பண்ணணும்ல. இங்கே என்ன சொல்கிறாங்க? மக்களுக்கு நான் 8000 ரூபாய் பெண்களுக்கு கொடுப்பேன், கூப்பன் மாதம் 2000 ரூபாய் கொடுப்பேன். யாருன்னா கேட்டாங்க தாய்மார்கள். அந்த பணத்தை யாருடைய பணத்தை எடுத்து நீங்கள் இலவசம் கொடுக்குற? உங்கள் வீட்டு பணத்தை கொடுத்துக்க நீ யார்? அவங்களுக்கே நீங்கள் அவங்க முதலாளி. முதலமைச்சருக்கு, மந்திரிக்கு, எம்எல்ஏக்கு அனைவரும் முதலாளி நீங்கள் தான். உங்கள் வீட்டு பணத்தை எடுத்து கொடுத்து இவர் யார்? அதை விட பெண்களுக்கு ஒரு தொழில் வளம் கொடு. அதை நான் இந்த கோரிக்கையில் நான் கொடுக்குறேன். 36 கோரிக்கை. முதல் சைதாப்பேட்டில் 100 பெண்களுக்கு வேலை வாய்ப்பு. அந்த 100 பெண்கள் 5 ஆண்டுகளில் 1000 பேரை உருவாக்கப்பட வேண்டும். மாணவ மாணவிகள் தனியாரில் உயர்ந்தது என்று சொல்லப்படுகிறார். அதை மாநகராட்சி பள்ளி தனியாருக்கு நிகராக அனைத்து கல்வியும் கொடுக்கப்பட வேண்டும். இப்படி எல்லாம் கொடுங்க. அதே போல் இந்து சமுதாய மக்களுக்கு 1 கோடி ஒதுக்குறோம். அதில் என்னன்னாக்கா படிக்க முடியாத குழந்தைங்க, மாணவ மாணவிகளுக்கு ஒரு 10 பேர் நியமனம் பண்ணி அந்த பிள்ளைங்களை படிக்க வைக்கிறோம்.
அதே போல அவங்க தப்பு எதனா அந்த 10 பேர்ல யாராவது ஒரு தப்பு செஞ்சா அவங்க தண்டிக்கப்படுவாங்க. அதே இஸ்லாமியர்லாம் அதுதான், கிறிஸ்தவர்களே அதே மற்றப்படுவாங்க. இது இந்த அரசாங்கம் கேட்கக்கூடாதா? இப்போ இன்னொன்று, இன்னைக்கு நீங்க ஏதோ ஒரு குண்டு மணி பொண்ணாவது போட்டு கிடக்குறீங்க. இன்னைக்கு அதோட இன்னைக்கு எவ்வளவு தெரியுங்களா? 1.5 லட்சம். இந்த ஏழைகளால் வாங்க முடியுமா? இந்த அரசு என்ன பண்ணுது? மத்திய அரசு கிட்ட, ஐயா இன்னைக்கு ஏழை தட்டு மக்கள் வாழ்கிறாங்க, அவங்களுக்கு வந்து நீங்கள் இது மாதிரிலாம் பண்ணால் அவங்க எப்படி ஒரு பெண்டு பிள்ளைங்களை கல்யாணம் பண்ணுவாங்க? இதெல்லாம் கேட்கணும் இல்லை? இவங்களை அது இல்லை, எங்களுக்கு நாங்கள் 8000 கூப்பனை தருவோம், 2000 ரூபாய் மகளிர் கொடுப்போம். யார் விட்டு பணத்தை எடுத்து கொடுக்குறீங்க? உங்க பணத்தை கொடுக்க நீங்க யார்? அதை விட நீங்க கொடுங்க, நீங்க கொடுங்க. அதை கொடுத்தது யாரு? ஒரே தெய்வம், புரட்சி தலைவர். வாரி வாரி வழங்கினார். இன்னைக்கும் மறைந்தும் மறையாமல் மங்காமல் ஒளி வீசி கொண்டிருக்கும் வங்க கடலோரம் காஞ்சி மண்ணை நடவாக்கி தூள் கொண்டிருக்காரு நம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அந்த இடத்தை யாராலும் பிடிக்க முடியாது. புரட்சி தலைவரை வணங்கினா மக்கள் நமக்கு நல்வாழ்வு கொடுப்பாங்க.